இப்போ 13 நாட்களாக ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது எதுக்கு? தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுடைய வேலையை வந்து நிரந்தரம் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் கவர்மெண்ட்டில் தான் இருக்கணும், வேலை பார்க்கணும், அப்புறம் சம்பளம் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன் வச்சு 13 நாளாக வெயில் மழை பார்க்காம போராடிட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்தில் இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட், கோர்ட்லேருந்து கேஸ் வந்துருக்கு. என்னென்னா ரிப்பன் பில்டிங் வெளில தான் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா இந்த தீர்ப்பை மையப்படுத்தி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க சில கருத்துக்களை. என்ன பேசியிருக்கிறாங்க? பேசினது யார்? மேயர் பிரியா அவர்கள். அவங்க தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்குது, அதுக்குள்ளே பணியாட்கள் எல்லாம் வந்து வேலையில் சேர்ந்துடணுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. முக்கியமாக ரிப்பன் பில்டிங் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம மாநகராட்சியிலேயே சில இடங்கள் இருக்குது, போராட்டம் பண்ணணும் அப்படின்னாவே சில இடங்கள் இருக்குது, அங்கே பெர்மிஷன் கொடுப்பாங்க, அங்கே போய்ட்டு நம்ம எவ்வளோ நாள் வேணால் போராட்டம் பண்ணலாம். வள்ளுவர் கோட்டம்லாம் அதுக்கு சிறப்பான ஒரு உதாரணம். வள்ளுவர் கோட்டத்தில் நீங்கள் அடிக்கடி ப்ரொடெஸ்ட் பார்க்க முடியும். அது வந்து அதுக்கான ஸ்பேஸ். போலீஸில் கேட்டிங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் யாரும் கண்டுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இது மாதிரி இருக்குது, அதில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த உத்தரவை எடுத்துகிட்டு வந்து நம்ம பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறதுல பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான லாஜிக் இதுதான், இதனால உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதனால நீங்கள் அதை வந்து ஒத்துக்குங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது கார்பரேஷன் கீழே தான் வரும், நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அது கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மெனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பிரியா அவர்கள். இல்லை, மாநகராட்சி சார்பாக வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்க தரப்பில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு 1 மணி 2 மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாகவும் அவங்க சார்பாகவும் நடத்தியிருக்கிறோம். ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. அதை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ பிஎஃப் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை இருக்குது, அதே போல் போனஸ் இருக்குது, பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து செயல்பட்டு வருகிறது தெரிவித்துக்கிறோம்.